தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகே ஆர்ப்பாட்டம் நடந்தது. திமுக திருச்சி மாநகர செயலாளரும் மேயருமான அன்பழகன் தலைமையில் இந்த ஆர்ப்பாட்டம் நடந்தது. மத்திய அரசை கண்டித்து ஆக்ரோஷமாக பேசிக் கொண்டிருந்தனர். அப்போது பாதுகாப்பு பணிக்கு வந்திருந்த சதீஷ் என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் போதையில் தள்ளாடி கொண்டிருந்தார். இதை பார்த்த திமுகவினரும் சக போலீசாரும் அதிர்ச்சியடைந்தனர். சலசலப்பு ஏற்பட்டதால் சக போலீசார் அவரை அங்கிருந்து அப்புறப்படுத்தி அழைத்து சென்றனர். அவரும் தள்ளாடியபடி அங்கிருந்து சென்றார். ஆர்ப்பாட்டத்தை வேடிக்கை பார்த்த மக்கள் தெருவுக்கு தெரு டாஸ்மாக் கடையை திறந்து வைத்தால் இப்படிதான் நடக்கும் என்று திமுக அரசை சாடினர். யூனிஃபார்மில் பணியில் இருந்தபோதே கான்ஸ்டபிள் போதையில் தள்ளாடியது திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இது பற்றி போலீஸ் உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர்.